அப்பா அப்பா பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் ஒரு சின்ன விஷயத்த எடுத்து பேசலாம்னு எனக்கு தோணுது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா தேவைன்னு வச்சுக்க அப்பா கிட்ட கேட்போம். லைட்டு பென்சில் பென் அது போல கூட வச்சுக்கலாமே. காலையில் கேட்டேன்னு வச்சுங்க, அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து வரும்போது தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம அவர் வர வரைக்கும் அதையே ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். வாங்கிட்டு வர யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அப்பா நைட்டு வரும்போது வீட்டு உள்ளே கூட வந்திருக்க மாட்டார். நம்ம ஓடி போய் அவர்கிட்ட வாங்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதுவே அது அவர் வாங்கிட்டு வர மறந்துட்டாருன்னு வச்சுங்க, ஏன்பா இது சின்ன விஷயத்தோட ஞாபகம் வச்சுக்க முடியாதா, இது கூட வாங்கிட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ சின்ன வயசில் தெரியாது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு தான் புரிய வருது. அப்பா கிட்ட கேட்கறது நம்ம மட்டும் இல்லை, நம்மளை போல நிறைய பேர், அம்மா, ஒர்க்கு மேலே, அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கான மல்லிகை பொருள், காய்கறிகள் அது மாதிரி கேட்பாங்க. அது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இது போல் எல்லா விஷயத்தையும் அவர் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் செய்வார். அதுபோல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு திறமை அப்பாவுக்கு மட்டும்தான்